பண்டங்களும் பாழ்பட்ட எண்ணங்களும் கழிந்து போகியில் புதியதை ஏற்று கதிரவன் ஒளியில் பூரணமாய் பொங்கி ததும்பி பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்கள் முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் இந்த பட்டி மண்டபத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் பொங்கல் தின வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இன்றைய தலைப்பு குடும்பத்தில் அதிகம் சிக்கி தவிப்பது யாரு அப்படின்னு. மேடையிலேயே ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல 2 ஆண்கள் பேசினாங்க. எங்கள் மருத்துவர் ஐயா மைக்கே அதிராமல் பேசிட்டு போனார். அடுத்து எங்கள் தம்பி அவருடைய வயசில் அவ்வளவு பக்குவமாக பேசினார். ஒரு பெண் இந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே சனியா நாக்கு அழுகிருமா, அது மட்டும் இல்லை வேலைக்காரியை வச்சுருக்கீங்களா, மாசமானா என்ன தருவீங்க, இப்படி எப்போதும் சிக்கலை உண்டாக்குவதுதான் பெண்களின் வேலை. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிக்கி தவிப்பது யாரு? நடுவர் போல சிக்கி தவிப்பது தான் ஆண்களின் வேலை. நீங்களாவது என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களேம்மா. பொதுவா ஒரு கோட் சொல்லுவாங்க, கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை கொடுப்பார், ஆனால் கடவுளே வேண்டுமென்றால் தான் பெண் குழந்தையை கொடுப்பார் என்று சொல்வார். உண்மைதான். ஆண் குழந்தை வேண்டுமென்றால் கடவுள் ஆண் குழந்தையை கொடுப்பார், பெண் குழந்தை வேண்டுமென்றால் அவரே பிறப்பார். ஏன் ஆண் குழந்தைய அவர் பிறக்கலனா? ஆணா பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும். அதனால கடவுளே நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டார். சார், முதல்ல தலைப்பை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க யாரு அதிகம் கஷ்டப்படுகிறாருங்கிறது கேள்வி இல்லை, யார் சிக்கி தவிக்கிறார் என்பதுதான் கேள்வி. 2 ஒண்ணுதானமான்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிதான் தோணும் உங்க பேசிட்டு போனதை பார்த்தா. 2ம் வேற. கஷ்டம் என்பது ஒரு வலுவான கயிற்றில் இறுக போடப்பட்டிருக்கிற ஒற்றை முடிச்சியை அவிழ்ப்பது போன்றது. சிக்கல் என்பது அழுத்தி இழுத்தாலே அருந்துவிடும் மெல்லிய நூலில் போடப்பட்டிருக்கிற பல முடிச்சுகளை அவிழ்ப்பது போன்றது. கஷ்டத்தை கூட சமாளித்து விடலாம் என் அன்பார்ந்தவர்களே, சிக்கலை சமாளிப்பதும் தீர்ப்பதும் அவ்வளவு எளிது அல்ல. சார், நீங்க டாக்டர் பேசினார். ஆமா, அவர் சொன்னாரு, ஏன் இவருக்கு பெண்கள் மேல இவ்வளவு அக்கறைன்னு நான் யோசிச்சேன். டாக்டர்ல பிரசவ அறைக்கு உள்ள இருக்கிறவர், பெண்கள் படும் வேதனையை பார்க்கிறவர். ரஞ்சிதா மேடமும் சொன்னாங்க பிரசவ வலியில் எப்படின்னு. பிரசவ வார்டுக்கு உள்ளே துடித்து கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தீர்களே, பிரசவ வார்டுக்கு வெளியே துடித்து கொண்டிருக்கிறதே கணவன் என்கிற ஒரு ஆணின் உயிர், அதை பார்த்தீர்களா? சார், இன்னைக்கு பொங்கல் சார், நல்ல விஷயங்களை தான் பேசணும். ஆனால் ஆண்களுக்காக பேச அவ்வப்போது தான் வாய்ப்பு கிடைக்குது. அதனால நான் அலசி ஆராய்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். சார், ஏதோ அந்த டெலிவரியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகுதுன்னு வைங்களேன், தாயோ குழந்தையோ 2ல் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தாயிடத்துல போய் கேட்பாங்க. தாய் சொல்லுவா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்க. உண்மையை எல்லாரும் கைத்தட்டணும். அது அவளினுடைய பெருந்தன்மை, தியாகம். இதே கேள்வியை கணவரிடம் போய் கேட்பாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு வேணுமா, குழந்தை வேண்டுமா? சார், என் உயிர் போனால் பரவாயில்லை, என் குழந்தைய காப்பாத்துங்க என்ற பதிலை கூட சொல்லிவிடலாம். ஆனால் கட்டிய மனைவியா, கருவில் இருக்கும் கனவு குழந்தையா என்ற கேள்வி வரும்போது ஒரு கணவன், ஒரு ஆண் சிக்கி தவிக்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. சார், ஆணும் பெண்ணும் உரிமையில் ஒன்று நம்ம சொல்றோம். ஆம், ஆணும் பெண்ணும் சமம், உரிமையில் தான் ஒன்று, உளவியலில் அல்ல என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். சார், இஎம்ஐ டேட்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கவன்ட்ட போய் மேரேஜ் டேட் எப்ப சொல்லு, நான் முதல்ல உன்னை எப்ப பார்த்தேன் சொல்லு. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தர் 20 வருஷத்துக்கு பிறகு கல்யாண பத்திரிக்கை எடுத்து திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னன்னே தேடுறீங்க, என்ன எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பார்த்தேன் தம்பின்னு. சிக்கி சின்ன பின்னமாயிருக்காங்கம்மா. ஆமா, நான் முதல்ல என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் சொல்லு. அவருக்கு நினைவில்லை சார், பாவம் சார். அவனுக்கு அவ்வளவு புத்தி கூர்மை பெண்கள் அளவிற்கு ஆண்களுக்கு இல்லை. சாக்லேட் கவரே நீ மறந்துட்ட, நான் சாக போறேன். சரி, என்ன சார் பண்ணுவான் தான் அவனுடைய மனநிலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தப்பா வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது உங்கள் அத்தை என் புடவையை பார்த்து என்ன வார்த்தை சொன்னிச்சு, அப்போ கூட நீ வாயை மூடிட்டு தானே இருந்த அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கும் பாருங்க. முதல்ல அவருக்கு எந்த சித்தப்பான்னு ஞாபகம் வரணும். அப்புறம்
எந்த தேதியில எங்க என்ன விசேஷம் நடந்ததுன்னு ஞாபகம் வரணும். இவ என்ன புடவை கட்டியிருந்தா நம்ம அத்தை நல்லது சொன்னிச்சா கெட்டது சொன்னிச்சான்னு ஞாபகம் வரணும். இவ்வளவும் அவரை யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள இவ்வளவு பேசுற நீ இப்பவும் அமைதியாவே இருப்பேன்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும். சார், அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது ஆண்கள் பாவம் சார். சார், நாட்டில் எல்லையில் நின்று AK-47 பிடிச்சிக்கிட்டு எதிரி நாட்டை போராடும் போது இருக்கிற தைரியம், அம்மா இன்னைக்கு சுட்ட இட்லி கொஞ்சம் சூடா இல்லைன்னு சொல்றதுக்கு ஆண்களுக்கு வர மாட்டேங்குது சார். ஏன் அடி விழும்னு பயம் இல்லை, அடி விழுந்தா கூட பரவாயில்ல, பேசுனா பேச்சு நடுவர் அவர்களே தாங்க முடியலங்க சார். நீங்கள் ஒன்றை யோசிச்சு பார்க்கணும். இந்த ஐயா அவர்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடினார். அதே இளையராஜா ஒரு பாட்டு போட்டார். ஆறு அது ஆழமில்லை, அது சேரும் கடல் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா, அது பொம்பளை மனசுதாயா. அந்த மனசுக்குள் புகுந்து ஆழ்ந்து அவளினுடைய எண்ண சிற்பிகளை கண்டெடுப்பதற்குள் முத்து குளிப்பவன் போல மூச்சிரைத்து போகிறார்கள் பல ஆண்கள் என்பதுதானே நாம் அன்றாடம் பார்த்து கொண்டு. அந்த ஆழத்துல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சவன் எவனுமே இல்லை. அதுவும் மனைவி கொடுக்குற சவுண்டை வச்சே அவன் எந்த மோட்ல இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சுக்கிறணும். அப்படின்னா கொஞ்சம் சாந்தமாக தான் இருக்கா. அப்படின்னா நாம எச்சரிக்கையா இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ அப்படின்னா நாம காலில் விழுகிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நடுவர் கொஞ்சம் புத்திசாலியா இருக்காரு. ஆமாம்மா, இப்பயே நான் டியூஷனுக்கு போறேன், நல்ல கணவனாக நடந்து கொள்வது எப்படி அப்படின்னு தீபா காட்டதேன். சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? பொதுவாக ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தான், அது பெண்ணின் கையில் தான் இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது பெண்ணின் கையில் இருக்கிறது. ஒரு குடும்பம் உடைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஆண்களின் கையில் தான் இருக்கிறது. சபாஸ் சபாஸ். பெண்களுக்குள்ளதாங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் அண்ணி சண்டை, ஓரகத்தி சண்டை, எத்தனை சண்டை. இதுக்கு நடுவில் யாரையும் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரே ஒரு மன்னிப்பில் அவன் எல்லா வாழ்க்கையையும் கடந்து செல்கிறானே, எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க அனுபவம். சரி, ஆண்களுக்குள்ள சில நேரம் குடும்பத்தில் சண்டை வருது, பங்காளி சண்டைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பங்காளி சண்டையையும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் நினைத்தால் எப்படிப்பட்ட சண்டையை வேண்டுமானாலும் சரி செய்ய முடியும். இரு ஆண்களுக்கு இடையில் இருக்கிற சண்டையை ஒரு பெண்ணால் சரி செய்ய முடியும். ஆனால் இரு பெண்களுக்கு உள் இருக்கிற சண்டையை ஒரு ஆணால் சரி செய்யவே முடியாது. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு வைராகியம் எவ்வளவு அதிகமோ அதே அளவு பிடிவாதமும் அதிகம் என்பதுதான் உண்மை. சார், ஒருவனை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுல பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருவனை அவனை சார்ந்திருக்கிற குடும்பமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வாழ்க்கை நரகமானது. அப்படிப்பட்ட நரகமான வாழ்க்கையை தான் இன்றைக்கு நம்மில் பல ஆண்கள் சிரித்த முகத்தோடு கூடிய ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இப்படி சொல்லுவார் நா. முத்துக்குமார் அவர்கள், அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகத்தை போல அவ்வளவு எளிதாய் பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் என்று சொல்லி, அழுவதற்கு கூட உரிமையும் வெளிப்படை தன்மையும் இல்லாத இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆணின் கண்ணீர் கூட உயர்வானது. அந்த கண்ணீர் ஒரு பெண்ணுக்காக சிந்தப்படும் எனில் அது மேலும் உயர்வானது என்று சொல்லி, என்றைக்கும் குடும்பத்தில் சிக்கலை உருவாக்குபவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அந்த சிக்கலுக்குள் சிக்கி தவிப்பவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.